அனைவருக்கும் வணக்கம். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிற தலைப்புல அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் பிரணாகுதி அதற்கான இடத்தை உருவாக்கி இதயத்தில் மிகுந்த ஆற்றலுடன் செயல்படுகிறது. பிரணாகுதி வலுக்கட்டாயமாக உட்புகுவதில்லை, அது வெற்றிடத்தை நிரப்புகிறது. நிரம்பி இருக்கும் இதயத்தின் வாயிலில் காத்திருக்கிறது. இதுலதான் நம்ம நேற்றுக்கு நிறுத்தணும். எவ்வளவு பிரணாகுதி நாம் பெற்றாலும் அது வலுக்கட்டாயமாக கம்பல்சரியா நம்மளை கம்பல் பண்ணி பெனிட்ரேட் பண்ணி உள்ள போகாது. அது உள்ளே நுழைவதற்கான வெற்றிடம் அங்கே உருவாக வேண்டும். அந்த வெற்றிடம் எதனால தடை செய்யப்படுகிறதுனா சுய கர்வம், தற்பெருமை, தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்கள்ல மூழ்கி இருப்பது, தான் பெற்ற ஆன்மீக நிலைகள் எல்லாம் தான் அடைந்து விட்டதாக கற்பனை செய்து கொள்வது, தான் ஒரு ஒரு வழியாக பயணிக்கும் பொழுது எதையெல்லாம் நம்ம உணர்கிறோமோ அதையெல்லாம் நாம் அடைந்ததாக கற்பனை செய்வது. உதாரணத்துக்கு ஒருவர் வந்து தஞ்சாவூர் வழியாக பயணம் செய்கிறார் என்றால் தஞ்சாவூரை பார்க்கிறாரு, அந்த வயல்வெளிகள் எல்லாம் பார்க்கிறாரு, அது வழியா போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா போறாரு, அவ்வளவுதானே ஒழிய பார்க்கறதெல்லாம் அவருடையது கிடையாது. இந்த இடத்தெல்லாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சா அது எப்படிப்பட்டதோ அப்படித்தான் ஆன்மீக நிலைகளை அனுபவிக்கிற ஒருவர் அதை அடைந்து விட்டதாக நினைப்பது. இதெல்லாமே வந்து ஆன்மீக ரீதியான ஒரு தற்பெருமை தான். அது போல மாஸ்டரோட நெருக்கமாக பழகிறவங்களுக்கு அதுவே ஒரு தற்பெருமை. மாஸ்டருக்கு எனக்கு ரொம்ப, நான் எப்ப வேணாலும் மாஸ்டர் போய் பார்ப்பேன், எப்ப பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு பேசுவாரு அப்படிங்கிறதே ஒரு தற்பெருமை. இந்த மாதிரியான விஷயங்கள் இதயத்தை நிரப்பிவிட்டால் அந்த இடத்துல பிரணாகுதி உள்நுழைகிறது கடினம். அதனால்தான் பலமுறை அனுபவம் உள்ள பயிற்சியாளர்களிடம் மகத்தான மாற்றங்கள் நிகழ்வதில்லை. மாறாக எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அனுமானங்களும் ஆன்மீக அறிமுகமும் இல்லாமல் தியானத்தில் அமர்ந்திருக்கும் புதிய ஆர்வலர்களிடம் அவை நிகழ்கின்றன. ஏனென்றால் அவர்களிடம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள எதுவும் இல்லை. அவர்களது இதயம் என்னும் பாத்திரம் காலியாக உள்ளது. தெய்வீக அருள் எவ்வித எதிர்ப்புமின்றி அதை நிரப்புகிறது. இந்த விதமாக அதை எண்ணி பாருங்கள். நோக்கத்தை விழித்தெழச் செய்தல் என்னும் அருள் செய்தியில் ஐஸ்கிரீம் பற்றிய முரண்பாடான ஒரு விஷயத்தை ஆய்வு செய்தோம். ஒரு சிறுவன் ஐஸ்கிரீம் உண்பதற்கு அவனது மனோபலத்தை உபயோகிக்க தேவையில்லை. உண்மையான ஆர்வம் இருக்கும் பொழுது ஆற்றல் இயல்பாகவே பாயத் தொடங்குகிறது. அதே கோட்பாடு இதற்கும் பொருந்தும். உண்மையான வியப்பு வெளிப்படும் போது அங்கு பணிவுடன் இருப்பதற்கு முயற்சி ஏதும் தேவையில்லை. அடுத்த ஒரு ரகசியம் இந்த வார்த்தையில கடைசியில கொண்டு வந்து சொல்றார் மாஸ்டர். அது வந்து ஒரு விஷயத்துக்கும் ஒன்னொன்னு தீர்வுன்னு சொல்லிட்டு வந்தப்ப போன மெசேஜ்ல என்ன சொன்னாரு, ஒரு விஷயத்துக்கு பணிவு தீர்வுன்னு சொன்னார். ஆனால் இந்த மெசேஜுக்கு வரும் பொழுது பணிவு என்பதே அகங்காரம் என்கின்ற ஸ்பெக்ட்ரத்தோடைய ஒரு சூட்சுமமான வடிவம் தான். ஒரு அகந்தை, அந்த ஈகோவினுடைய நிறமாலையில பணிவு என்பது மிக சூட்சுமமான இடத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப பணிவாக இருக்க முயற்சி பண்றதுமே வந்து ஒரு விதத்துல அகங்காரம் தான். அப்ப பணிவுங்கிறது எப்ப வருது, தானா எப்ப வருது, முயற்சி என்று எப்படி வருது, அதை எப்படி கொண்டு வர்றது? பணிவை எல்லா இடத்துலயும் மரியாதையா இருக்கிறது, சத்தம் போடாம இருக்கிறது, அவங்க சொல்றதை அப்படியே கேட்கறது. அவங்க சொல்றதை அப்படியே கேட்டா அது வந்து ஒபீடியன்ஸு. மற்றவங்களுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தால் இன்சிக்னிஃபிகன்ஸ், நம்முடைய வலிமையெல்லாம் வெளியில காட்டாம இருந்தா, இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல. அப்ப பணிவுங்கிறத எப்படி நான் வளர்த்துக்கிறது? பாபுஜி அதுக்கு ஒரு வழி சொல்றாரு, தாஜி அதுக்கு ஒரு வழி சொல்றாரு. பாபுஜி என்ன சொல்றாரு, நம்மை விட மற்றவர்களும் இந்த உலகத்துல வந்து உயர்வானவர்கள் தான். நான் உயர்ந்தவன்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, எல்லோருமே உயர்வானவர்கள் அப்படின்னு நினைப்பது பணிவுக்கான ஒரு வழின்னு சொல்றாரு. இங்க தாஜி இன்னொரு அழகான வழி சொல்றாரு, வியப்பு. உண்மையான வியப்பு வெளிப்படும் போது அங்கு பணிவுடன் இருப்பதற்கு முயற்சி எதுவும் தேவையில்லை. பணிவானவர்கள் எல்லாவற்றையும் வியப்புடன் நோக்குகிறார்கள். அதனாலதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து வியப்புங்கிற விஷயத்து மேல வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா
ஆன்மீகத்துல முன்னேற முன்னேற எல்லாமே வியந்து பார்க்கிற ஒரு விஷயமாக தோன்ற வேண்டும். அப்ப எப்ப தோணும் வியப்பா இருக்கும்? ஒரு குழந்தைய பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து வியப்போட பார்க்குது. ஏன்னா அது தன்னை உயர்வானதாக எண்ணுவதில்லை. அதே நம்மகிட்ட எவ்வளவு உயர்வான விஷயம் பேசினாலும் அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறோம். அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறது வியப்பு கிடையாது இல்லையா? ஒருவர் ஒண்ணும் கிடையாது. இப்ப காலையில எழுந்து இது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறதே வியப்பான விஷயம்தான். எழுந்து இது வரைக்கும் உயிரோட இருக்கிறதே வியப்பான விஷயம்தான். அது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம மூச்சு விடுறதே வியப்பான விஷயம்தான். அது நமக்கு புரியுமா? புரியாது. எப்ப புரியும்? ஒரு சளி பிடிச்சி மூக்கடைப்பு இல்ல செஸ்ட்ல ஒரு கன்ஜெஷன் இல்ல ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் ஆகி அவங்களுக்கு தான் தெரியும் 1 மணி நேரம் ஒரு ஒரு ஒவ்வொரு மூச்சும் வியப்புக்குரிய விஷயம் உடம்பை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி பார்க்க போனா நம்ம உலகத்தினுடைய இயக்கம் ஒவ்வொன்றும் ஒரு மிகப்பெரிய வியப்பாக விந்தையாக நமக்கு தோன்ற வேண்டும். அது போல எப்ப தோன்றுகிறதோ அப்ப நம்ம எல்லாத்தையும் உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த வழிதான் எந்தவித முயற்சியும் இல்லாமல் பணிவை கொண்டு வருகின்ற வழி அப்படின்னு பாதி சொல்றார். பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையை உண்மையில் உணர்ந்தவர் பணிவுடன் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை. அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு துகள் தான். இந்த பிரபஞ்சம் மிக விரிவடைந்தது. இதுல ஒவ்வொரு துகளுக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. ஒவ்வொன்றும் அற்புதமாக இயங்குகிறது. ஒவ்வொன்றினுடைய சிறப்பு தன்மையையும் இன்னொரு மகா சக்தி அற்புதமாக இணைக்கிறது. அந்த இணைப்பு தனித்தன்மையை விட சிறப்பு வாய்ந்தது. அதெல்லாம் நம்ம அதாவது ஒரு பாடகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அழகா பாடுவாரு. ஒருத்தர் தபேலா ரொம்ப அழகா வாசிப்பாரு. ஒருத்தர் புல்லாங்குழல் ரொம்ப அழகா வாசிப்பாரு வச்சுக்குவோம். இவர்களெல்லாம் அவர்களுடைய விஷயத்துல தனித்தன்மை வாய்ந்தவர்கள், சிறப்பானவர்கள், மிக உயர்ந்தவர். ஆனால் இந்த மூணையும் ஒரு இடத்துல ஒரு மெட்டுல இணைத்து எங்க யாரு அதிகமா வாசிக்கணும், எங்க குறைச்சி வாசிக்கணும்னு மிக அழகாக இணைக்கிறார் பாருங்க. அவருக்கு தான் பேர் கிடைக்குது. மியூசிக் டைரக்டருக்கு தான் பேர் கிடைக்குது. இந்த வாசிக்கிறவங்களுக்கு பேர் அதிகமா கிடையாது. அப்ப தனிச்சிறப்பு வாய்ந்த தன்மைகளை விட அதை இணைக்கின்ற தன்மை உயர்வானது. இந்த பிரபஞ்சத்துல எப்படி எல்லாம் இணைக்கப்படுகிறது? எப்படி ஒருவருக்கு உணவு கிடைக்குது? பசிக்கிற ஒருத்தருக்கும் உணவு இருக்கிற ஒருத்தரையும் இயற்கை எப்படி இணைக்கின்றது? தேவை உள்ள ஒருத்தரையும் மிகுதியாக உள்ள ஒருத்தரையும் எப்படி இயற்கை இணைக்கிறது? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு தேவையான சூழ்நிலையை எப்படி இயற்கை உருவாக்குறது? எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கணும். அப்படி நீங்கள் ஆச்சரியப்பட்டு எல்லா விதத்தையும் பார்க்கும் பொழுது நீங்க பணிவா இருக்கிறதுக்குன்னு தனியாக எந்த பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லைன்னு மாஸ்டர் நமக்கு சொல்றார். அது தொடர்ந்த பயிற்சி மற்றும் திறந்த மனதோடு இருப்பதன் மூலம் இயல்பாக வெளிப்படும். நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எப்படிங்க இது இது மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உணர்வோட நீங்க எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்து அதோடு கூடவே பயிற்சியையும் செய்து கொண்டிருந்தால் அதோடு ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கிறது மூலமாக இன்னும் இயல்பாக அந்த பணிவான நிலைமைக்கு நம்மளால போக முடியும். ஆழ்ந்து சிந்தித்தால் நம்மிடம் பணிவு இல்லாமல் இல்லை, மாறாக ஏமாற்றக்கூடிய அகங்காரம் நமக்கும் அந்த எல்லையற்ற தன்மைக்கும் இடையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. அது தன்னை பிரதிபலித்துக் கொண்டு அதற்கு அப்பால் உள்ள ஆகாயத்தை மறைத்துள்ளது. இப்ப இங்கதான் திரும்பி அங்க வர்றாரு, மேற்கூரைக்கு வர்றாரு. முதல்ல ஆரம்பிச்சதுதான் நம்ம கிட்ட பணிவு இருக்குது, நம்ம கிட்ட அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எது உண்மையான பணிவோ அதை நம்ம கிட்ட காட்டாம அகங்காரத்தின் ஒரு பகுதியை பணிவாக மாற்றி காட்டுகிறது. அகங்காரம் என்கின்ற மேற்கூரையானது தன்னையே பணிவாக பிரதிபலித்து கொண்டு அதற்கு அப்பால் இருக்கின்ற உண்மையான அந்த ஆகாயம் நமக்கு உணரப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமைகின்றது. இதெல்லாமே வரிசைப்படுத்தி சொல்லிட்டாரு. ஒரு நம்ம உள்ள நமக்கு பிரச்சனை என்ன, ஆன்மீகத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அகங்காரம் தான். அந்த அகங்காரம் நம்மை சுற்றி நாமே அமைத்துக் கொள்ளுகின்ற மேற்கூரை. அதுக்கு அந்த கிரீன் ஹவுஸை எடுத்துக்காட்டா சொன்னாரு.
அந்த மாதிரியான நம்ம அமைத்துக்கிற மேற்கூரையானது ஒரு கண்ணாடி கூரை. அது வந்து ஒரு கடினமான கூரையாக இருந்ததுன்னா கூட அதை விட்டுட்டு வெளியில வரணும்னு தெரியும். ஆனால் கண்ணாடி கூரை என்பதனால அந்த பக்கம் இருக்கிறது இதுல பிரதிபலிக்கிறதுனால இதுவே அது அப்படிங்கிற ஒரு மாயையில சிக்கிக்கிறதுனால நம்ம அகங்காரத்தினுடைய சூட்சுமமான நிலைகளையே நாம் வந்து உன்னதமான ஆன்மீக நிலைகளாக கற்பனை செய்து கொள்கிறோம். அப்ப வந்து ரியலான அந்த ஆகாயம் நமக்கு தெரியல. அந்த அகங்காரத்தின் நிறமாலையினுடைய பல்வேறு அலைக்கற்றைகள்ல சிக்கிக் கொள்கிறோம். அது கீழே வந்து ஒரு அரகண்டாவும் மேல வந்து ஹியூமிலிட்டியாவும் தன்னை நடிப்போடு வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அரகண்டா இருக்கிறவங்களோட ஹியூமிலிட்டியோட இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அது சூட்சுமமாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. சுயபெருமை, கௌரவம், அந்த ஒரு தற்பெருமை எல்லாம் உள்ளவங்கள்லாம் வந்து தன்னுடைய இதயத்தை ஏற்கனவே வந்து அந்த மென்மையான ஈகோவால நிரப்பி இருக்கிறதுனால அது உள்ளார அந்த விஷயம் போக முடியல, டிரான்ஸ்மிஷன் உள்ள போக முடியல. இதுக்கான தீர்வு தான் என்ன? எல்லாவற்றையும் வியப்புடன் நோக்குதல், தொடர்ந்து பயிற்சி செய்தல். இதெல்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அந்த பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அடுத்த டாபிக்ல சொல்றாரு. தொடர்ந்து ஆரம்ப நிலையில் உள்ளவராக பாவித்துக் கொள்ளுதல், இந்த கண்டினியூஸ் பிகினர். இது வந்து தமிழ்ல இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற வார்த்தைய அழகா பயன்படுத்துவோம். இன்னைக்குதான் நம்ம புதிதாக பிறந்திருக்கோம். எல்லாமே நமக்கு எல்லாமே புதுசுதான். நேத்திக்கு பார்த்தவர் இன்னைக்கு கிடையாது. நேத்திக்கு பார்த்த அப்பாவோ, நேத்திக்கு பார்த்த அம்மாவோ, நேற்று பார்த்த மனைவியோ, நேற்று பார்த்த குழந்தையோ இல்லை என்னோடது. இன்னைக்கு பாக்குறது எல்லாமே புதுசு, புது கேரக்டர்ஸ், புது மாதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு ஒருத்தருக்கு வரணும். அந்த பாவனைக்கு வந்தோம் அப்படின்னா பழைய விஷயங்களுடைய தாக்கங்கள் பெருமளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உற்சாகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜப்பானியர்கள் புதிதாக தொடங்குபவர்களின் மனதை குறிப்பதற்கு சோஷின் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது எல்லாத்தையுமே நீங்க எது வேணாலும் நினைச்சு பாருங்க. நீங்க புதிதாக ஒரு நிறுவனம் தொடங்கிய அன்னைக்கு எப்படி உற்சாகத்தோட இருந்தீங்க? நீங்க புதிதாக ஒரு வீட்டுக்கு குடி போன அன்னைக்கு எப்படி உற்சாகத்தோட இருந்தீங்க? நீங்க புதிதாக ஒரு வாகனம் வாங்கின அன்னைக்கு அதை எப்படி உற்சாகத்தோட தொட்டு தொடச்சி வண்டி எடுத்துட்டு அது மேல பயணம் செய்யும் பொழுது உற்சாகத்தோட இருந்தீங்க? அப்ப இந்த புதிதாக தொடங்குபவர்களின் மனநிலை அது எப்படி ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸோட, எப்படி ஒரு ஆர்வத்தோட, எப்படி ஒரு மகிழ்ச்சியோட அந்த விஷயங்களை பார்க்கிறது. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ளார போயிட்டு அது நம்ம மைண்ட்ல செட் ஆகி இதெல்லாம் என்னோடது அப்படின்னு நம்ம ஆனதுக்கு அப்புறம் அது அந்த உணர்வு போனதுக்கு அப்புறம் அந்த புதிது நமக்கு ஒன்றும் பயன்படுறது. அதனாலதான் சில பேர் காரா இருந்தா ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறாங்க, வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஏன் செய்யறாங்கன்னா அந்த புதிதாக தொடங்குபவர்களின் மனநிலை மேல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. ஆனா இதெல்லாம் மாத்திட்டு மனதை கொண்டு வர முடியாது, அது முயற்சியினால தானா கொண்டு வரணுங்கிறார். ஏன் புதிதாக தொடங்குபவர்களின் மனநிலைனா அங்க பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு சாதாரணமா மெதுவா போற ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஓட்ட கத்துக்கிற ஒருத்தன் வந்து புதிதாக தொடங்கும் பொழுது 2 வீலர் காரோட போய் போட்டி போடலாம் அப்படின்ற சாத்தியக்கூறோட நிப்பார். ஏன்? அவருக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் மேல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் மிதிச்சுட்டாருன்னா இந்த சைக்கிள் வச்சுக்கிட்டு எல்லாம் 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு சைக்கிளை புதுசா கொடுத்தா கூட சைக்கிள் எல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க, நான் பார்க்காத சைக்கிள். ஸோ அப்ப பாசிபிலிட்டிஸ வந்து அந்த பழக்கப்பட்ட மனதுங்கிறது சாத்தியக்கூறுகளுக்கான கதவுகளை தானே சாத்திடுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்டர்லி பர்சனா இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அல்லது செய்ய அனுமதிக்கவும் மாட்டாங்க. அவங்கள்ட்ட இன்னோவேட்டிவ் திங்கிங்கே இருக்காது. போன பாதையிலேயே போவாங்க, போன மாதிரியே தான் செய்வாங்க ஒழிய கொஞ்சம் மாத்தி செய்யணுங்கிற எண்ணமே வராது. அதுவும் சொல்ல போனா பர்டிகுலரா சொல்ல போனா கொஞ்சம் அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பிரச்சனையே என்னன்னா அவங்க மொனோட்டானஸா ஒரு மாதிரி தான் சிந்திப்பாங்க. அதனாலதான் மருத்துவர்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த முதுகெலும்புக்கு உள்ள மருத்துவர், பல்ல சிறந்த வல்லுனர், பல்ல சரி பண்றதுல முகச்சீரமைப்பு வல்லுனர் அவங்கள்ட்ட எல்லாம் போயிடக்கூடாது.
சாதாரண எம்பிபிஎஸ் போங்க, அவர் பல்வேறு விதமான சாத்தியக்கூறுகளோட உங்களுடைய ஒரு நோயை அலசி ஆராய்வார். அதே நீங்க ஒரு 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 வலி அப்படின்னோடனே எலும்பு சம்பந்தமான டாக்டரையோ அல்லது நரம்பு சம்பந்தமான டாக்டரையோ தனித்தனியா போய் பார்த்தீங்கன்னா, அவர் அவர் படித்த விதத்துல மட்டும்தான் சிந்திப்பார். இதுக்கு நரம்பு சம்பந்தமா என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படி மட்டும்தான் சிந்திப்பார். சாதாரண கேஸ்ட்ரிக் டபுளா இருக்குமா அப்படின்னு சிந்திக்க மாட்டார். அப்ப எல்லாவற்றிலுமே வந்து இந்த வல்லுநர்கள் அப்படின்னு சொல்றவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க மைண்ட் செட் ஆகி அது உள்ளாரதான் இருப்பாங்க. ஆனால் புதிதாக தொடங்குபவர்கள் பல்வேறு விதமான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். ஆக அதனால எப்பயுமே வந்து நம்ம புதிதாக தொடங்குபவர்களோட மனநிலையோட இருக்க வேண்டும். அதனால் அப்படி அப்படி இருக்கிறதுக்கு என்னங்க பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு என்ன நானே பாசாங்க செய்து கொள்ள வேண்டுமா? அப்படி அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு தருணத்தையும் அல்லது ஒவ்வொரு தியானத்தையும் அல்லது ஒவ்வொரு சந்திப்பையும் முதன்முறை நிகழ்வது போல புதிய கவனத்துடன் அணுக வேண்டும். இப்படி அணுக ஆரம்பித்தால் எல்லா விஷயமுமே, இப்ப நீங்க இன்னைக்கு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர்றாரு, ரெகுலரா வர்றவர் தான். இன்னைக்கு புதுசா இப்பதான் வர்றாருன்னா எப்படி பார்ப்பீங்க, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது அவருடைய ட்ரெஸ்ல இருந்து அவருடைய முக பாவனையில இருந்து எல்லாத்தையும் உத்து பார்ப்பீங்க. ரெகுலரா வர்றவர்னா அப்படி அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு 7:30 மணினா அவர் வருவார், ரைட் வாங்க உட்காருங்க அப்படின்ற அவர் என்ன உடை உடுத்தி இருந்தாரோ அல்லது என்ன முகபாவனையில வந்தாருன்னு கூட நம்ம கவனிக்கலாம். அதை வந்து ஒரு ஜந்து மாதிரி, அது ஒரு இயல்பான நடக்கிற ஒரு நிகழ்வு மாதிரி. சூரியன் தினமும் கிளம்புது, அது காலம்பரங்க விடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு பதிலா இன்னைக்குதான் முதல்ல சூரிய உதயத்தை பாக்குற மாதிரி காலையில போய் பார்த்தோம்னா அப்போ வந்து மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி அந்த ஸ்கை இருக்கு பாருங்க, அந்த கலர் எப்படி இருக்கு பாருங்கன்னு பார்த்தோம்னா ஒரு உற்சாகம் போகுது. அப்ப தியானத்தையும் கூட நம்ம எத்தனை தியானம் பண்ணிட்டோம், தியானம்னா கண்ணை மூடி உட்கார்ந்தா ஏதாவது நடக்கும்பா அப்படின்னு இல்லாம இன்னைக்குதான் முதல்ல மெடிடேஷன் பண்ண போறோங்கிற மாதிரியான ஒரு உற்சாகத்தான மனநிலையோட முதல் சிட்டிங் இப்பதான் இவர்கிட்ட வாங்க போறோங்கிற நிலைமையோட ஒரு பிரிசப்டர்ட்ட உட்காரும் பொழுது அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த ஒரு போதைக்காக தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, புதுசா பிரிசப்டரை தேடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு பிரிசப்டர்ட்ட சிட்டிங் வாங்கும் பொழுதுலாம் அவங்களுக்கு அந்த மனநிலை வருது. ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாரு, இதுக்காக நீங்க ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு பிரிசப்டரை தேடி போகக்கூடாது. ஒரு பிரிசப்டர்ட்ட போய் சிட்டிங் வாங்கும் பொழுதே வந்து ஒவ்வொரு தடவையும் புதிதாக இப்பதான் முதல்ல சிட்டிங் வாங்குற மாதிரி உட்காரணும். அது மாதிரி அந்த ஒரு பிரிசப்டரும் வந்து அந்த அபியாசியை அப்பதான் முதல்ல பாக்குற மாதிரி உட்கார்ந்து சிட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சா அதுவே வந்து அந்த மனநிலைக்கு, அந்த சோஷின் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டுட்டு போகும். ஏனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. நேற்றுக்கு இருந்த எதுவும் இன்னைக்கு கிடையாது. ஆத்துல தண்ணியை பத்தி சொல்லுவாங்க, ஒரு தடவை தொட்ட தண்ணியை திரும்பி உங்களால தொட முடியாது. ஏன் தொட முடியாது, நீங்க தொடர செகண்டுக்குள்ளார அது நகர்ந்து போயிடும். வேற ஒரு தண்ணி அந்த இடத்துல இருக்கு. நான் தண்ணியில கை வச்சிட்டு இருக்கேன், இந்த பாருங்க அந்த தண்ணியை தொட்டுட்டு இருக்கேன், அந்த தண்ணியை தொட்டுட்டு இருக்கேன்னா அந்த தண்ணியை தொடல, நீங்க தொட்ட தண்ணி நேரம் ஆல்ரெடி தொட்ட செகண்ட்லயே நகர்ந்து. அப்போ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் நம்ம உலகத்துல நம்ம யாரோட எல்லாம் பழகிறோமோ எல்லாமே வந்து இட் இஸ் மூவபிள். எல்லாமே நம்ம புதுசாதான் பார்க்கணும். அவங்களுடைய அடுத்த டைமென்ஷனை அல்லது வளர்ச்சி பெற்ற நிலையை அல்லது வீழ்ச்சி பெற்ற நிலையை ஏதோ ஆக மொத்தத்துல நேத்திக்கு பார்த்த ஒரு மனிதரை அப்படியே இன்னைக்கு பார்க்கலாம். அந்த ஒரு உணர்வோடு நாம அணுக வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி பார்க்க ஆரம்பிச்சா பணிவு தன்னால வரும்னு சொல்றார். தியானம் செய்பவர் நேற்று தியானத்தில் கிடைக்கப்பட்ட அனுபவம் மீண்டும் இன்று கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அமரும் பொழுது சாத்தியமானவற்றிற்கான ஒரு எல்லையை அவர் ஏற்கனவே அமைத்து விடுகிறார். குருநாதர் என்ன சொல்வார் என்பதை அறிந்து அவரை அணுகும் ஒரு ஆர்வலர் தான் அப்போதுள்ள மனநிலைக்கு பொருந்துவதை மட்டுமே கேட்பதற்கு ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். எல்லாம் மைண்ட் செட்டை பத்தி தான் சொல்றாரு மாஸ்டர். மைண்ட் செட். இப்ப நேற்றுக்கு வந்து ரொம்ப ஆழமான அமைதியா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அமைதி இன்னைக்கு வேணும்னா அந்த கண்டிஷனோட போய் உட்கார்ந்தா சுத்தமா மாறி போயிருக்கும். நம்மளால தாங்க முடியாது. நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த கண்டிஷனை மிஸ் பண்ணிட்டேன். எப்படி மிஸ் பண்ண முடியும்? சான்ஸே கிடையாது. எந்த ஒரு கண்டிஷனையும் நம்ம மிஸ் பண்றது கிடையாது, கடந்து செல்வி. அதுல எவ்வளவு நேரம் இருந்தோங்கிறது தான் முக்கியமே ஒழிய அது என்னோடது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்க டிராவல்ல நீங்க இங்கேருந்து டெல்லிக்கு போறீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல போபால தாண்டி போயாகணும். அதை மிஸ் பண்ணிட்டு போல, கிராஸ் இட்.
எவ்வளவு நேரம் ட்ரெயின் அங்க நிற்குமோ அவ்வளவு நேரம் தான் அதை அனுபவிக்க முடியும். அதுபோல தியானத்துல நேற்று கிடைத்த நிலையை மீண்டும் அனுபவிக்க முயற்சி பண்ணுவது, துடிப்பது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அமைதி அப்படிதான், அதுதான் இன்னைக்கு தியானத்துல கிடைக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டை போய் உட்கார்ந்து அது கிடைக்கலன்னா நான் தியானம் பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. இன்னைக்கு தியானம் அமைதியை தாண்டி ஆழமான ஒரு ஞானத்தை கொடுத்துக்கிறதா இருக்கலாம், ஒரு புதிய ஒரு புரிதலுக்கான ஒரு தியானமா இருந்திருக்கலாம். ஆனா அவர் அதை மறந்துட்டு அந்த அமைதியை தேடிட்டே உட்கார்ந்துட்டு அந்த தியானம் சுத்தமா போயிடுது. ஏன்னா வரையறை, இந்த தியானம் நான் அமைதியை நோக்கி பண்றேன் அப்படின்னு வரையறை பண்ணும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்குமோ அதை நம்மளே தவிர்த்து விடுகின்ற சாத்தியப்பு. நீங்க ஒரே ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே போறீங்க அப்படின்னா மிச்சம் எதையுமே பார்க்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலை தேடிட்டே போறீங்க அப்படின்னா ஒரு தெருவுல அங்க இருக்கிற ஒரு ஹார்ட்வேர்ஸையோ, அங்க இருக்கிற ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையோ, அல்லது அங்க இருக்கிற ஒரு பெட்டி கடையையோ உங்க கண்கள் உற்று நோக்க போறது இல்லை. இல்ல எதிரில வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணத்தை, கலரையோ அல்லது அதனுடைய ஒரு வேகத்தையோ கூட நீங்க குறித்து வைத்துக் கொள்ள போவது கிடையாது. ஏன்? ஆல்ரெடி உங்க மைண்ட் செட்டு ஹோட்டலு, சாப்பாடு, அதை தாண்டி வேற எதையும் கண்ணு பாக்குறது கிடையாது. எங்க இருக்கு ஹோட்டல் அப்படின்னே பார்த்துட்டு. அது மாதிரி மைண்ட் செட்டோட ஒரு தியானத்துல எதிர்பார்ப்போடு உட்காரும் பொழுது நீங்க எதிர்பார்த்தது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய அது என்ன கிடைக்குங்கிறத பார்க்க மாட்டீங்க நீங்க அப்படின்னு நமக்கு மாஸ்டர் சொல்றாரு. ஒண்ணு. அடுத்தது, மாஸ்டர் தானே, இப்ப நான் போனா என்னை திரும்பியே பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே மாஸ்டர்கிட்ட போறவங்களும் இருக்காங்க. மாஸ்டர் என்ன பார்க்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டே மாஸ்டர் பார்க்க போறவங்களும் இருக்காங்க. மாஸ்டர் எனக்கு நான் வணக்கம் வச்சா மாஸ்டர் திரும்பி வணக்கம் வைப்பாருன்னு பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் தான் வணக்கம் வைப்பேன், அவர் நம்மளை பார்க்காமலே பார்ப்பாரு, அப்படிதான் என்ன டீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆக எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டோடய நீங்க ரீச் ஆகும் பொழுது எது நடக்கும்? ஆனா மாஸ்டர் அதை உடைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க எதிர்பார்க்காம இருக்கிறப்ப உங்க பக்கத்துல நிக்கிறாரு. நீங்க எதிர்பார்ப்போட அவரை அணுகும் பொழுது பார்த்துக்காம கண்டுக்காம போறாரு. ரெண்டுமே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு. மாஸ்டர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாதுன்னு போய் நிக்கிறது தான் வியப்பு. அதுதான் சரியான. அவர் என்ன பார்க்கவே மாட்டாரு அப்படின்னு நீங்களேவே ஒரு மைண்ட் செட்டோட போனால் அது வேற மாதிரி நடக்கும். அவர் என்னை பார்த்து என்னோட பேசுவாரு, எப்பயுமே பேசுவாரு. மாஸ்டர் என்ன போனோன்னா என் பேரை சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அதுவும் மைண்ட் செட்டு தான். ஸோ நீங்க அப்போது உள்ள மனநிலைக்கு ஏற்றவாறு ஆல்ரெடி எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு அங்க போகும் பொழுது அங்க நிகழ்ற எந்த ஒன்றையும் உங்களால அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையே அப்படிதான். அதனாலதான் ஆன்மீகத்துல முன்னேற முன்னேற முன்கூட்டி தீர்மானிக்கிற விஷயத்த நீங்க குறைச்சிக்கிட்டே வரணும். குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அது ஒரு விதத்துல இன்னரா கரேஜ், ரெண்டாவது மாஸ்டருடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கிறேன். அது மூலமாக தான் இப்ப நான் ஒரு டிராவல் பண்றேன். அந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு விஷயத்த முன்கூட்டியே தீர்மானிச்சு நான் போற வாகனம் இந்த மாதிரி இருக்கும், இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருப்பேன், இப்படி இருப்பேன், எல்லாத்தையுமே தீர்மானிச்சுட்டு போய் அதுல போறதுக்கும் எதேச்சையாக நம்ம நார்மலா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போகும் பொழுது நமக்கு ஒரு வசதியான ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கும் மனநிலையில எவ்வளவு வித்தியாசம் இருப்பாரு. நான் தீர்மானித்ததுல ஒண்ணு குறைஞ்சா கூட ஒரு தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் இப்படி இருக்கும், என்னுடைய இருக்கை இப்படி இருக்கும், எனக்கு கொடுக்குற பெட்ஷீட் இப்படி இருக்கும், அங்க ஏசி இப்படி இருக்கும்னு எல்லாமே நான் முன்கூட்டி தீர்மானிச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட் உள்ளார போகும்போது அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் எனக்கு நரகமா போகுது அந்த பயணம். ஆசட்டா போகணுங்கிற எண்ணத்தோட உள்ள நுழையிறேன். கிடைக்கிறதுல ஏசி நல்லா இருக்குன்னா அதை மட்டுமே பார்த்து நான் அனுபவிப்பேன். என்ன அருமையா ஏசி, ரொம்ப மைல்டா, ரொம்ப குளிராம நல்லா இருந்ததுங்க, அதோட போயிடும் என் வாழ்க்கை. இல்லையா, நான் எனக்குரிய அந்த அந்த இருக்கை ரொம்பவும் வசதியானதாக, ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாததாக, இல்ல சக பயணி மிகவும் ஒரு வேவ் லென்த்ல ஒன்னா செட் ஆனவராக, ஏதோ ஒண்ணு நமக்கு புதுசா கிடைக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக தீர்மானத்தோடு நாம் செல்லும் பொழுது நான் தீர்மானித்தது கிடைக்கலங்கிற வேதனையில நம்மளுடைய டிராவலை நம்ம முடிச்சுக்கிறோம். நாம் அறிந்தவற்றிற்கும் அறிய போகின்றவற்றிற்கும் இடைப்பட்ட இடத்தில் வளர்ச்சி நிகழ்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு தத்துவம். அதனாலதான் சொன்னேன், நம்ம மாஸ்டர் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு பிலாசபிஸ்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம்.
அவர் எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்துட்டு வர்றாருன்னு சொல்ல முடியாது. அந்த 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 அருள் செய்திங்கிறது வந்து அந்த மூல ஆதாரத்திலிருந்து கொட்டுகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து எப்பயுமே சான்றாக தான் அமையும். வளர்ச்சி எங்கே நிகழ்கிறது? வளர்ச்சி என்பது நாம் அறிந்தவற்றிற்கும் அறிய போகின்றவருக்கும் போகற்ற எதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோமோ அதற்கு இடைப்பட்ட இடத்தில் இன்பிட்வீன். இப்ப எந்த வளர்ச்சியை எடுத்துக்கங்க, எந்த ஒரு வளர்ச்சியும் அது இருக்கிற நிலைமைக்கும் அது எட்ட போற நிலைமைக்கும் இடையில தானே இருக்க முடியும். ஒரு செடி வளருது, அது இவ்வளவு உயரத்துல இருக்கு. இந்த செடி நார்மலா 8 அடி ஹைட்டு வளரும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதனுடைய வளர்ச்சி எங்க நிகழும்? இதுக்கு கீழே நிகழுமா இல்ல இதுக்கு மேல நிகழுமானா இல்ல. அதனுடைய சீலிங் என்னவோ அதுக்கும் அது இப்ப இருக்கிற பொசிஷன் என்னவோ இதுக்கும் நடுவுல தானே நடக்க போகுது. அப்ப எது ஒண்ணு, எந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும், ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கட்டும், லௌகீக வளர்ச்சியாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலா நான் வந்து முன்னேறேன், நான் 3வது புள்ளியில இருக்கேன், நான் 13வது புள்ளி வரைக்கும் போய் சேர போறேன். இப்ப என்னுடைய வளர்ச்சிங்கிறது எதுக்கும் 2வது புள்ளியில இருக்குமா, முதல் புள்ளியில இருக்குமானா அதுல எல்லாம் முதிர்ச்சி தான் வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி 3க்கு வந்துட்டேன். அப்பயும் நம்ம 2வது புள்ளி திரும்பி விரிவடையது இல்ல, 2வது புள்ளியில இன்னும் மாற்றங்கள் நிகழ்துன்னு மாஸ்டர் சொல்றாருன்னா அதெல்லாம் முதிர்ச்சி. அந்த புள்ளியினுடைய விரிவடைதல். ஒரு ஒரு மரம் வந்து சின்ன செடியா இருந்து வளரும் பொழுது அதனுடைய வளர்ச்சிங்கிறது வேற, அதனுடைய முதிர்ச்சிங்கிறது அந்த தண்டு உருள்றது, வலுவடைகிறது, அதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் அறிந்தவை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது இன்னுமே வந்து முதிர்ச்சி தான் அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியாது. நான் ஒரு விஷயத்தை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அந்த இடத்து வரைக்கும் நான் வளர்ச்சி அடையல. ஆக நான் இன்னுமே அடைய போற வளர்ச்சி என்பது நான் இதுவரை தெரிந்து கொண்டவற்றிற்கும் இனிமே தெரிந்து கொள்ள போவதற்கும் இடையில நிகழ்கின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல குறுக்க இப்படி ஒண்ணு வச்சிட்டால் இது எப்படி வளரும்? நான் அறிந்தவற்றையும் அறியாதவற்றுக்கும் இடையில தான் நான் வளர முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த கேப்ப அகங்காரம் அப்படிங்கிற ஒரு கட்டையை வச்சு மூடிவிட்டா அல்லது ஒரு தகடை வச்சு மூடிட்டோம்னா இந்த வளர்ச்சி எப்படி நடக்க முடியும்? இதுதான் நடக்குதுங்க. அந்த இடத்தை அகங்காரம் உறுதிப்பாட்டினால் நிரப்பி விடுகிறது. ஆனா பணிவு என்ன செய்கின்றது, வியப்பு என்ன செய்கிறது? அதை ஓப்பன் பண்ணி, இதை விட அழகா இதை சொல்ல முடியாது. என்னுடைய வளர்ச்சியை எதுக்கும் நடுப்புற நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்தை எது மூடுகிறது அப்படின்னா அகங்காரம் மூடுகிறது. பணிவு என்ன பண்றது? திறந்து விடுகிறது. அதுதான் நம்ம அந்த காமெடியில தான் சொன்னோம், சப்பாத்தி மாவுக்கு செய்யற காமெடி சொல்லும் பொழுது. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னா மூடிடும் அவரோட. அப்படியா, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த வளர்ச்சிக்கான வாய்ப்பு திறந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் அறிந்தவற்றிற்கும் அறியாதவற்றிற்கும் இடைப்பட்ட இடத்தில் அந்த வளர்ச்சி நிகழ்கிறது. அந்த இடத்தை அகங்காரம் தன்னுடைய உறுதிப்பாட்டினால் நிரப்பி விடுகிறது. பணிவு அதனை திறந்து வைத்திருக்கிறது. நோக்கத்தை விழித்தெழச் செய்தல் என்னும் அருள் செய்தியில் குங்ஃபு பாண்டா என்ற பிரபல அனிமேஷன் திரைப்படத்தில் வரும் மர்மமான சுருள் பற்றி பேசினோம். இறுதியில் அந்த சுருள் திறக்கப்பட்ட போது அது கண்ணாடிதான் என்பது தெரிய வந்தது. அதில் எந்தவித ரகசியமும் இல்லை. ஆற்றல் அதனுள் எப்போதும் உள்ளுரைந்திருந்தது. இந்த உண்மையை 2 விதங்களில் பெற முடியும். அகங்காரம் நான் தான் அந்த ஆற்றல் என்று பிரகடனம் செய்கிறது. பணிவு அந்த ஆற்றல் என் மூலமாக இயங்குகிறது என்பதை உணர்கின்றது. முதல் கூற்று மேற்கூரையை எழுப்புகிறது. 2வது கூற்று எல்லையற்ற ஆகாயத்தை நோக்கி பாதையை அமைக்கிறது. ஒரே உண்மை மாறுபட்ட விளைவுகளை தருகின்றது. இப்ப அந்த அனிமேஷன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அந்த குங்ஃபு பாண்டால அது பாண்டா தன்னிட்ட அகங்காரமற்ற ஒரு நிலைமையில அதை பாக்குது. அங்க அந்த இன்னொரு அந்த டிராகன் வாரியராக வருகின்ற அந்த ஒரு அதனுடைய கேரக்டரோட பேரை தாய்லாந்து, அதை பார்த்தீங்கன்னா அது தான் வளரும் பொழுதே தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் வைத்து கொண்டு தான் அடைந்து விட்டதாக ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஆக 2க்குமே அந்த சுருள் கிடைக்குது. இந்த கரடியும் அந்த சுருளை பார்க்குது, அதுல தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்குது. அந்த தாய்லங்கும் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை அதுல பார்த்துட்டு அது தூக்கிடுது.
அதுக்கு அந்த விஷயம் புரியவில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி நான் தான் அதுங்கிற அகங்காரத்தால நிரப்பப்பட்டிருக்கு. அதுவும் இந்த கரடிக்கு இந்த போவுக்குரிய அத்தனை குணாதிசயங்களையும் அத்தனை வீரத்தையும் பெற்றிருக்கிறது. அதனால அகங்காரத்தோடு ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைகிறவங்களும் பணிவோடு ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைகிறவங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள். ஆன்மீக வளர்ச்சியில பார்க்கும் பொழுது 2 பேரும் ஜெயண்டா தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அகங்காரத்தோடு வளர்றவங்க எல்லோருக்கும் ஜெயண்டாக தெரிவாங்க, லெஜெண்டாக இருப்பாங்க. அவங்கள எல்லாருமே அவங்கள ஆன்மீகத்துல உச்சநிலையில இருக்கிறவங்க ஏத்துக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க அகங்காரத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பணிவோட இருப்பவர்களுக்கு அது வெளியிலேயே தெரியாது அப்படிங்கிற அளவுல அதே அளவுக்கு இருக்கும். 2 பேரும் ஒரு விஷயத்த ஒரே மாதிரி அணுகுறாங்க. ஒருத்தங்க நான் தான் அது அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தங்க அது என் மூலமாக செயல்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன வித்தியாசம் தான். இந்த சின்ன வரம்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒன்றை அழிக்கிறது, ஒன்றை உயர்த்துகிறது. நான் தான் அது அப்படிங்கும் பொழுது அது அழிஞ்சு போகுது. கடைசியா நான் தான் டிராகன் வாரியர், நான் தான் எல்லாம், எனக்கு எல்லா வீரமும் இருக்கு, எல்லா சண்டையும் என்னால போட முடியும் அப்படிங்கும்போது அதனுடைய அழிவுக்கான சாத்தியக்கூறுகளை அதுவே ஏற்படுத்தி. இந்த பக்கம் அதுதான் என் மூலமாக செயல்படுகிறது, அது உயர்வான ஒன்று, வேற ஒண்ணும் கிடையாது, ரகசியம் எதுவும் இல்லை, அந்த உன்னதமான ஒன்று என் மூலமாக செயல்படுகிறது அப்படிங்கும் பொழுது தான் உயர்ந்த நிலைமைக்கு போகுது, மேலும் மேலும் வளருது, மோசமான விஷயங்களை அழிக்கிற தன்மையையும் அது பெறுகின்றது. ஆக 2க்கும் உள்ள வித்தியாசம் சின்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த பணிவானது நான் தான் அது அப்படின்னு சொல்லாம அந்த ஆற்றல் என் மூலமாக இயங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறது. இந்த முதல் கூற்று நான் தான் அது அப்படிங்கிறது மேற்கூரையை எழுப்புகிறது. அந்த மேற்கூரை தான் என்ன பண்ணுது, அந்த தாய்லாந்துக்கு அந்த டிராகன் சுருள் கிடைக்க விடாம பண்ணுது. நான் தான் அதுன்றனுடைய அந்த அகங்காரத்தினாலதான் அந்த கிராண்ட் மாஸ்டர் என்ன பண்றாரு, அந்த சுருளை எடுத்து கொடுக்கறதுக்கு அதை எடுத்துலாம் கொடுக்க வேணாம், அதை அனுமதி இருந்தால் அதுவே போய் எடுத்துருக்கும். ஆனா அதுகிட்ட அதை கொடுக்கல. இன்னொன்னால ஏறி போய் எடுக்க முடியாது, இவரு ஏறி போய் எடுத்துக்கொண்டாலும் கொடுக்குறாரு. இவரு அதை தட்டி விட்டு கீழே எடுத்து கொடுத்து படிக்க சொல்ற அளவுக்கு அது இருக்கு. ஆனால் அது உள்ளார இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு உயர்வானதாக இருக்கு. ஆக எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டதுன்னா தகுதியை அடிப்படையாக கொண்டதுன்னா எந்த தகுதினா பணிவுங்கிற ஒரு தகுதியை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. வாய் வார்த்தை, உடல் பலம், புத்திசாலித்தனம், மரியாதை, பண்பு, சத்தியம், நேர்மை, இந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டதில்லை. இதெல்லாம் இந்த உலகத்துக்கான வேல்யூஸ். இந்த அனதர் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரே ஒரு வேல்யூ என்னன்னு கேட்டா அது பணிவு மட்டும்தான். இந்த பணிவு கரெக்டா இருந்து ஓபன் பண்ணி விட்டுட்டுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜை ஈஸியா போய் தொட முடியும், அடுத்த ஸ்டேஜை உணர முடியும். அதனாலதான் 9வது புள்ளி எப்பயுமே ஷார்ப்பான ஒரு புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அந்த புள்ளியில நீங்க திறந்துகிண்டு மேல போறது மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான அந்த பூமாங்கிற ஸ்டேட்டினுடைய தன்மையை உணர வைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஆக 2வது கூற்று எல்லையற்ற ஆகாயத்தை நோக்கி பாதையை அமைக்கிறது. உண்மை ஒன்றுதான், ஆனால் மாறுபட்ட விளைவுகளை அது தருகின்றது. இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திட்டு அந்த மாதிரி ஒரு பணிவு நமக்குள்ளார உருவாகணும். இந்த மாதிரி பணிவு உருவாகணும்னா நம்ம எதையும் வியப்போட நோக்கணும். அந்த மாதிரி ஒரு வியப்பு வரணும்னா இன்னைக்குதான் புதிதாக எல்லாத்தையும் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட இன்னைக்குதான் நம்ம முதல்ல தியானத்துல சேர்ந்து முதல் தியானத்தை இன்னைக்குதான் நம்ம பண்றோங்கிற ஒரு உணர்வோட காலை நேர தியானத்துல நம்ம